வருஷ போன வீடியோவில் ஹெல்னா சந்திராவும் நந்தினியும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. அவங்களோட உறவு இணைஞ்சாலும் அவங்க ரெண்டு மனசும் இணைய கூட மாட்டேன், இது உறுதி அப்படின்னு சொல்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் நந்தினி வில்லு அம்போட சந்திரனை நோக்கி நின்றுட்டு இருக்காங்க. சந்திரன் முழிச்சு அதிர்ச்சியாகி நீ இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துல இருந்த துர்தராவும் முழிச்சு பார்த்து நந்தினி நீயா அப்படிங்கிறாங்க. நந்தினியும் என்னைய இன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு முடிவு எடுத்தானோ அன்னைக்கே இவனோட மரணம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னோட சகோதரர்களை நீ கொன்ன, என்னோட தந்தையும் நீ வதவி செஞ்சிருக்க, அப்படிப்பட்ட உன்னைய நான் எப்படி திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் நடக்கும், நிச்சயமா நடக்கும், ஆனா உனக்கும் மரணத்துக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உனக்கும் உன்னோட மரணத்துக்கும் நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரனை நோக்கி அம்ப விட்டாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல படுத்திருந்த துர்தரா திடீர்னு எந்திரிச்சு சந்திரா அப்படிங்கிறாங்க. சந்திரனும் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உன் மேல வில்லு பட்டுருச்சு, என்னாச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலையில, காயம் ஆகலையில அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே துர்தரா சுத்தி முத்தி பார்த்துட்டு நல்ல வேலை இந்த கனவு இரவுல வந்தது, அதிகாலையில வந்தா உண்மையா இருக்கும். இதை கேட்ட சந்திரனும் சிரிச்சுட்டு கனவு கண்டு நீ பயப்படுறியா அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இதை கேட்ட சந்திரனும் இதுக்கெல்லாம் நான் காரணமா அப்படிங்கிறாரு. நீதானே சொன்ன நந்தினி திருமணம் செஞ்சுக்கணும்னு, அப்ப இருந்து என் மனசுல பதிஞ்சிருச்சு இந்த விஷயம். நந்தினி வந்து இங்க உன் மேல அம்பு விடுறத நான் பார்த்தேன், என் கனவுல கண்டேன் அப்படிங்கிறாங்க. நான் உன் கூட பேச மாட்டேன், நீ எப்படி இந்த மாதிரி சாதாரணமா படுக்கிற, நந்தினி மறுபடியும் உன் மேல அம்பு விட்டா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. துர்தரா இப்படியே பயப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் கேட்ட உடனே துர்தரா சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு கவசத்தை பார்த்த உடனே இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு கவசத்தை போத்தி விடுறாங்க. கவசத்தோட நான் எப்படி உறங்குறது அப்படின்னு கேட்கிறாரு சந்திரன். கவசத்தை அணிஞ்சாதான் நந்தினி உன் மேல அம்பு விட்டாலும் ஒன்னும் ஆகாது, இந்த கவசத்தோட நான் எப்படி தூங்குறதுன்னு சந்திரன் கேட்ட உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, மனிதனுக்கு உறக்கம் வந்தா முள் மேல கூட தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி அழுதுட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. தந்தையாரே எதுக்காக இனி விட்டுட்டு போனீங்க, சந்திரனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பல உயிரை விடுறது இங்க கூடயே வர்றது எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உடனே வேகமா எந்திரிச்சு பாட்டில் எடுத்து அதில் இருக்கிற விஷத்தை குடிக்கிறாங்க. விஷத்தை குடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயங்கி விழுகிறாங்க. அடுத்த காட்சியில் சங்கு ஊதுறதை காட்டுறாங்க. சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல காட்டுறாங்க. ஆனால் சங்கு ஊதுனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா சந்திரனுக்கு பட்டாய விஷயம் நடக்குது. அந்த இடத்துல அங்க இருக்கிற மூரா, அதுக்கப்புறம் சாணக்கியர், எல்லாருமே காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் சிம்மாசனத்தில் இருக்கும்போது எல்லாரும் ஸ்லோகம் சொல்லிட்டு சந்திரனுக்கு குங்குமம் விடுறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க மூரா. அதுக்கப்புறம் சாணக்கியர் சந்திரனுக்கு அகுடம் சூட்டுற நேரத்துல மூரா சந்தோஷப்பட்டு சூரியகுத்தர் சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. சந்திரன் உதயம் ஆக வேணும், நீ எனக்கு வாக்கு கொடு, பாரத தேசத்தோட எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சூரியகுத்தர் சொன்ன விஷயம் மூராவுக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வருது. அதை நினைச்சு பார்த்துட்டு மூரா உங்களோட கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மகத சக்கரவர்த்தி சந்திரகுப்த மௌரிய பாதிவு கோஷம் போடுறாங்க. அந்த இடத்துல இருந்த சாணக்கியர் மகத நாட்டு மக்கள் உங்களோட சொற்பொழிவை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, வாங்க அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.